விஜய் தலைமையில் தாவேக தனியாக போட்டியிட்டால் திமுக மற்றும் காங்கிரஸ் சார்ந்த சிறுபான்மை வாக்குகளில் பிளவு ஏற்பட்டு அவர்களுக்கு பாதகமாக மாறும் என பாஜக நினைக்கிறது. குறிப்பாக மைனாரிட்டி வாக்குகள் பிளவு அடைந்தால் திமுக கூட்டணிக்கு நேரடியான பாதிப்பு ஏற்படும் என்பதால் தாவேக தனித்து போட்டியிடுவதை கூட பாஜக ஒரு தந்திரமாகவே பார்க்கிறது. தாவேக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அதற்கு மாற்று பிளான் பி ஏற்கனவே தயார் நிலையில் வைத்திருக்கிறது என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜய் தலைமையில் வேறு சில கூட்டணியில் சேர்ந்துவிட்டால் அது மற்ற கட்சிகளின் வாக்குகளை திசை திருப்பும் ஆற்றல் கொண்டது என்பதால் தாவேக மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குவதை தடுப்பதில் பாஜக அதிக கவனம் செலுத்துகிறது. அதே நேரத்தில் பாஜக அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் இடையே பனிப்போர் நீடிப்பதையும் கவனிக்க வேண்டும். தலைமை மாற்றப்பட்டதிலிருந்து ஏற்பட்ட இந்த கோல்டு வார் நிலையை அமித்ஷா சீரமைக்க முயற்சி செய்து வருகிறார். அதிமுக தரப்பிலும் அதிரடி நகர்வுகள் நடந்து வருகின்றன. முக்கிய திமுக அமைச்சர்கள் குறித்து இருக்கும் புகார்கள், வழக்குகள் தொடர்பான தகவல்கள் உள்ளிட்ட பல ஃபைல்ஸ் எடப்பாடி பழனிசாமி மூலம் பாஜக தலைமைக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்று கூறப்படுகிறது. அமைச்சர்கள் பல தொகுதிகளில் பொறுப்பில் இருக்கும் நிலையில் அவர்களை வழக்குகள் மூலம் அழுத்தத்தில் வைத்தால் அவர்கள் தேர்தல் பணியில் முழுமையாக ஈடுபட முடியாது என்பதே அமித்ஷாவின் முக்கிய திட்டம் என்கின்றனர்.